தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மந்திரிகள் பற்றியும் எம்எல்ஏ பற்றியும் வரக்கூடிய வெளியாகக்கூடிய பரபரப்புகள் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே. இப்போ யார் இந்த பரபரப்புல மாட்டியிருக்கா, அவர் யாரு, என்ன யூஸ் பண்ணாரு, ட்ரக் யூஸ் பண்ணாரா, ட்ரக்கை எடுத்து அவர் பண்ணக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பரப்பப்பட்டு இது அவர் மேல உள்ள என்ன மாதிரி இன்டென்ஷன்ஸை குறைச்சிருச்சு அண்ட் அவர் அதுக்கு என்ன டிஃபென்ஸ் கொடுக்குறாரு டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நேத்தி தாங்க அந்த இதை ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஒரு மேரத்தான். அந்த மேரத்தான்ல வந்து சென்னையை சேர்ந்த பல மந்திரிகள் கலந்துக்கிறாங்க. அது கலந்துக்கினதுல அங்கே ஒரு ஆர்ச் இருக்கு. அந்த ஆர்ச் வைக்கப்பட்டுள்ளது. ஆர்ச் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு அந்த ஆர்ச்சுக்குள்ள நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல போடுறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர்கள்லாம். அதுல மாண்புமிகு அமைச்சரான திரு டி சரத்குமார் என்கின்ற கில்லி சரத் அப்படிங்கிறவர் ஹியூமன் ரிசோர்ஸோடைய அமைச்சர். அவரும் அந்த ஆர்ச்சுக்குள்ள நின்றுக்கிட்டு மேரத்தான் போடின மாதிரி அவர் போட்டோ எடுத்து வெளியிடுறாரு நேற்று காலையில. அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். நேற்று ஈவினிங் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல அவர் பண்ண ஒரு செயல் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும். அவருடைய டோட்டலா அவருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ண எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அது என்ன வீடியோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த வீடியோவுக்கு அவங்க வந்து கணவன், மனைவி மற்றும் அந்த ஒரு சின்ன கை குழந்தையோட சேர்ந்து ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. அது டிஃபென்ஸ் வீடியோ கூட சொல்லலாம். அதையும் இப்போ பார்த்துருவோம். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பாக பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா, அன்றைக்கி ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போது நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால அது பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது. அண்ட் குழந்தைய வச்சுட்டு அது பண்ணவும் 2 வீடியோவும் பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ அவர் டிஃபென்ஸை சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா, அப்படி நாங்கள் ட்ரக் யூஸ் பண்றதுல சுத்தி யாராவது அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருப்பார். இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அதுல சுத்தி யாருமே இல்லாத மாதிரி தான் அவங்க சீட்டிங் இருக்கு அப்படிங்கிறது புரியும் ஃபர்ஸ்ட். இப்போ நமக்கு இந்த வீடியோல அவர் வந்து இது மாத்திரை
கை குழந்தைக்கு உடம்பு முடியல, அந்த உடம்பு முடியாத கை குழந்தைக்கு நான் மாத்திரையை பொடி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி வச்சு பொடி பண்றாரு? செல்போன் மேல அதை பொடி பண்ணதா ஒரு மாத்திரை, அதை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பொடி பண்றாரு. அதுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் நோட்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துருக்க பெண்மணி அவருடைய மனைவி மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க மனைவியுடைய வெளியே வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோல வேற மாதிரி இருக்கிறாங்க, அந்த பெண்மணி வேற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஷி மைட் பி ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆர் சம்திங். அவங்க பேகை வச்சு மறைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே மாத்திரை சாப்பிட்ருப்போம், நம்ம எல்லாருமே குடும்பஸ்தர்கள் தான். குழந்தைகளுக்கு மாத்திரையே கட் பண்ணி பொடி பண்ணியும் கொடுத்துருப்போம். பேரஸ்டமால் மாத்திரையை கத்தியை வச்சு கட் பண்ணாலே கஷ்டப்படணும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஜெனரலாக பேராஸ்டமால் தான் கொடுப்பாங்க. என்ன வந்துட போது, குழந்தைக்கு ஜுரம் வந்துடும், சளி பிடிச்சிரும், அவ்வளோதான். என்னென்ன கேள்விகள் இருக்கு மைனஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஐபிஎல் மேட்சுக்கு போறதுல எந்த குடும்பமும் விரும்பாது. ஏன்னா ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு போனால் 5 to 6 hours அங்கே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எந்த ஒரு ஃபேமிலியும் விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய கூட்டிட்டு ஐபிஎல் மேட்ச் போனேன்னு இவர் சொல்றாருல்ல, அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? முதல் கேள்வி கேட்குறான். ரெண்டாவது கேள்வி, சரிங்க மற்றவங்கெல்லாம் வீடியோ எடுத்தீங்க, நீங்க உங்க குழந்தை உங்க மனைவி 3 பேரும் அந்த ஐபிஎல் மேட்சுக்கு தான் போனீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஒரு டிக்கெட்டு இல்லை எடுத்த போட்டோ செல்ஃபி எதாவது எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் கிடையாது. மூணாவது விஷயம், நம்ம எல்லார் வீட்லையும் குழந்தைகளுக்கு மாத்திரையை பொடி பண்ணி கொடுத்துருப்போம். எப்படி பண்ண முடியும்? ஒரு பேப்பர் எடுத்துப்போம், நியூஸ் பேப்பர் வெள்ளை பேப்பர் எடுத்து மாத்திரையை உள்ள வச்சிருவோம். உள்ள வச்சுட்டு சின்ன அம்மிக்கல்லோ இல்லை அந்த மத்தோ ஒரு ஹார்டான பொருளை எடுத்து போட்டு தட்டுவோம். ஒரு ஏடிஎம் கார்டை வச்சு ஒரு மாத்திரையை அப்படி இப்படி கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணாலே இந்த மாத்திரை கட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ பேப்பரை வச்சு மடிச்சு பட்டுன்னு அடிப்போம் ஏதாவது போட்டு, அப்பதான் மாத்திரை தூள் ஆகும். அப்படியே தூள் ஆனாலும் அந்த மாத்திரை இவ்வளவு ஸ்லைஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்படி மாத்திரை குழந்தைங்க கொடுப்போம்? ஒரு சூடான பால் இல்லை சூடு தண்ணி, மாத்திரையை ஒழுங்கு பொடி பண்ணி அது உள்ள போட்டு நல்லா கரைப்போம் கையை போட்டு, இல்லை பாட்டிலில் போட்டு நல்லா பாட்டில் ஷேக் பண்ணுவோம், மாத்திரையை அது கரைஞ்சிரும், அதை குழந்தைக்கு கொடுப்போம். இதுதான் எல்லா வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு மரபு, ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா அவர் சொல்றாரு, இது மாத்திரை இவ்வளோ ஸ்லைஸா கட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது இப்படியே கரைஞ்சிருமே, அந்த மாத்திரை தண்ணிலேயே கரைஞ்சிரும், பால்லையும் கரைஞ்சிரும். ஸோ இது மாத்திரை அப்படின்னு அவர் சொல்றதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு வாதம் தான். அடுத்தது, ஒரு மாத்திரைய இப்படி யாரு ஸ்லைஸ் பண்ணுவா? செல்போன் மேல வச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு மாத்திரையை நீங்க செல்போன் மேல வச்சு நீங்க தட்டினாதான் உடையுதுன்னு தட்டினீங்கன்னா செல்போன் உடஞ்சிரும், அது ஸ்கிரீன் உடஞ்சு போயிடும். ஸோ இது இப்படிதான் நான் தூள் பண்ணேன் அப்படின்னு அவர் காட்டுறது ஏத்துக்க முடியாத ஒரு வாதம் தான். அடுத்தது, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற அந்த பெண்மணியா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காங்க. இதை தக் மொமெண்ட்னு சொல்லி அவர் போஸ்டும் போட்டிருக்காரு. ஒரு குழந்தைக்கு மாத்திரையை பொடி பண்ணி அந்த மாத்திரையை பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன தக் மொமெண்ட்? யார் வீட்லயும் குழந்தைங்க மாத்திரையை சாப்பிட்றது இல்லையா? அது ஒரு தக் மொமெண்டா? அண்ட் அவர் ரிலீஸ் பண்ண வீடியோஸ் எங்கேயுமே குழந்தை இருக்கிறதாவும் தெரியல, மனைவி இருக்கிறதாவும் தெரியல. ஸோ இவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு கேரக்டர்ஸுமே இருக்கிற மாதிரியும் தெரியல. சொல்ல முடியாது, மேபி நாளைக்கு சொல்லலாம், இல்லைங்க வீடியோ எடுத்து குழந்தை எடுத்தாங்க கூட சொல்லலாம் அவரு. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்கு. அப்போ இது என்னவா இருக்க முடியும்? ரூபா நோட் எதுக்குங்க வச்சிருக்காரு? அதாங்க புரியவே இல்லை. ஒரு செல்போன்ல இதை ஸ்லைஸ் பண்ணிட்டு எதுக்கு ரூபா நோட் அந்த இடத்துல? நம்ம நிறைய ஆங்கில படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இந்த ஒரு ட்ரக்ஸை ஸ்லைஸ் பண்ணிட்டு அந்த ரூபா நோட்டை மடிச்சு அதை மூக்கில் வச்சு இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போதை வஸ்து அதுதான் பயன்படுத்திருக்காரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது. ஸோ இதுக்கு என்னதான் இவங்க டிஃபென்ஸ் கொடுத்தாலும் அந்த டிஃபென்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படியாக இல்லை. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாங்க அவர் போட்டார் போட்டோவை, ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள அவர் போட்ட அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ வைரலாக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அப்படின்னா நான் கேட்குற மக்களே, தப்பானாத மனுஷங்க யாருமே கிடையாது. அப்படி சரத் அவர்கள் ட்ரக்ஸ் எடுத்தது உண்மையாக இருக்குமே, உண்மை இல்லைன்னு சொல்லவே முடியாது, இது உண்மைதான் தெரியுது. உண்மையாக இருக்குமானால் நீங்க தான் சொன்னீங்கல்ல, நான் கிளீன் கவர்னன்ஸ் கொடுப்போம், நேர்மையா இருப்போம் அப்படின்னு எவ்வளவோ வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க.
இது வெளியாயிடுச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஒரே வார்த்தை, ஆமாங்க நான் அடிக்டா இருந்தேன் ஒரு காலத்துல, இப்பதான் தப்புன்னு நான் வந்து திருந்திட்டேன், விஜயை நான் திருத்திட்டாரு என்ன. ஸோ அதனால்தான் நானே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். தப்பு பண்ண திருந்திட்டேன், இப்ப திருந்தி நான் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு ஏன் அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி இல்லாம இருக்கு? அப்படி அக்செப்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா சரத்தோட இமேஜ் ஏறதான் போகுது, குறையாது. அவன் தப்பு பண்ணிருக்காருங்க, தப்புன்னு தெரிஞ்சிட்டாரு. ஒரு வார்த்தை எம்ஆர் அவர்கள் சொல்லுவார், ஒரு ஃபுல்லா குடிகாரன் பயங்கரமா ஸ்மோக் பண்றவன் போயிட்டு டேய் ஸ்மோக் பண்ணாதடா குடிகாரன் சொன்னா வச்சுக்கோங்களேன், அவனை பார்த்து திருப்பி பார்த்துட்டு டேய் நீ என்னடா சொல்றது, நீயே குடிகாரன் தான்னு சொன்னா அப்போ வார்த்தை சொல்வானா, டேய் நான் குடிகாரன் தான், நான் ஸ்மோக்கர் தான், அதனால தான்ப்பா நான் சொல்றேன் உங்ககிட்ட, ஏன்னா நான் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். பிகாஸ் ஆஃப் ஸ்மோக், பிகாஸ் ஆஃப் ட்ரிங்க்கு, நீ அதை அனுபவிச்சிடாதான் நான் சொல்றேன். ஸோ குடிக்கிறவனும் ஸ்மோக் பண்றவனும் தான் அவரோட இல் எஃபெக்ட்ஸை பத்தி மற்றவங்ககிட்ட அறிவுரையே கொடுக்க முடியும்னு சொல்லி எம்ஆர் அவர் சொல்லுவார். அதே மாதிரி ஆமாங்க நான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதான் மக்கள்கிட்ட அறிவுறுத்துறேன் அப்படின்னு சொன்னா இவர் இமேஜ் ஒழுங்கா இருந்திருக்கும், முடிஞ்சே போச்சு. ரெண்டு விஷயம் பண்றாங்க இவங்க. ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா உடனடியாக அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வந்து, மனைவியை கூட்டு வந்து, குழந்தையை கூட்டு வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டு சென்டிமெண்டா ஏதாவது ஒரு பூஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை முட்டு கொடுக்கறதுக்குன்னு பல அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இல்ல மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் போயிட்டு முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன தப்பு இருக்கு, என் டிஎம்கேல வந்து ஜாஃபர் சாதிக் இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல மக்களே, உண்மையாவே எனக்கு ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏப்பா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க, அந்த தப்பு பண்ணிட்டோம்னா அதை தப்பை ஒத்துக்கணும், அட்மிட் பண்ணணும், அப்பாலஜி பண்ணணும், இல்ல அது தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் திமுக ஜாஃபர் சாதிக் இல்லையா, திமுக கஞ்சா இல்லையா, திமுக கொலை நடக்கலையா, கொலை நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பா அதனால தான்ப்பா மாற்றம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அப்படிதான் நீங்க டிஃபென்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா அப்படி என்ன மாதிரியான நேர்மையான ஆட்சி நீங்க, என்ன மாதிரி கவர்னன்ஸ் நீங்க? ஏன்னா பிலிக்ஸோட வீடியோ ஒன்று பார்த்த மக்களே, ரெட்னி டிவியில் பேசியிருக்காரு. ஆவுனா ஜாஃபர் சாதிக் இல்லையா, டிஎம்கே இல்லையா, அதுக்கு அவங்க கேட்கறாங்க, டிஎன்டி சொல்றாங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து டிஃபென்ஸா டிஎம்கே எடுப்பீங்க அப்படின்னா தென் வாட் ஃபார் யூ, எதுக்கு தாவேக்கா? அப்ப ஒஸ்ட்ன்றது நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூல்ல பண்ணும், மிஸ் நான் மட்டும் அடிக்கல மிஸ், அவனும் தான் மிஸ் விளையாண்டான் அப்படின்னு சொல்லி மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி மாட்டி உட்காந்துருக்காங்க. இது என்ன ஸ்கூலா? சரிப்பா திமுக தப்பு பண்ணுச்சு, திமுக கஞ்சா வித்தாங்க, திமுக வந்து கொலை பண்ணாங்க, திமுக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதெல்லாம் உங்களை மாத்தி போட்டாங்க ஓட்டு, இப்ப திருப்பி நீங்க அங்கேயே எடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுல விஜய் அவர்கள் சொல்றாரு ஒரு வார்த்தை என்னன்னா, குற்றங்கள் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து இங்க கஞ்சா புழக்கம், போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ உங்களுடைய அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை அவர் ரிசர்ச் கூட பண்ணாம, அனலைஸ் கூட பண்ணாம சீட்டு கொடுத்துட்டாரான்ற அடுத்த ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. எல்லாம் ஓகேங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரி ஆமாங்க தப்புன்ட்டாரு தான், இதை பப்ளிக்ல வந்து அட்மிட் பண்ற கட்ஸ் அவருக்கு இருக்கு. ஆமாங்க நான் எடுத்திருந்தேன் 2 years பேக், நான் அப்படி அடிக்டா இருந்தேன், இப்போ நான் இல்லை, அதனால தான் நான் விஜயண்ணா கூட சேர்ந்து இந்த மூமெண்ட்கே நான் கலந்துக்கிறேன், ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்டர்னு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவருக்கு கட்ஸ் இல்லை அப்படின்னால் அப்போ அவர் என்ன மாதிரியான பியூர் கவர்னன்ஸை கொடுப்பாரு? சாரி மக்களே, தப்பு தான் நான் கேட்டது. ஏன்னா கரூர் 40 பேர் இறந்து போனாங்கல்ல, இறந்து போன அன்னைக்கு நைட்டு திரு ஜோசப் விஜய் அவர்களை ஏர்போர்ட்ல வந்து மடக்குறாங்க பிரஸ். அவருக்கு அந்த திரும்பி நின்று ஒரே ஒரு பிரஸ் மீட்ல, ஆமாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு வந்து மைண்டே பிளாங்கா இருக்கு, இப்படி இறந்துருக்காங்கன்றது எனக்கு ஒன்றும் ரெஜிஸ்டரே பண்ணிக்க முடியல, இது என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன், நான் களத்துல இருப்பேன், மக்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு அவரு கட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. எப்படி ஒருத்தவங்க அப்போ ஆளுங்கட்சி காரணமா இருக்க முடியும்? சரி, இப்போ அதே வார்த்தையை இப்போ இங்க எடுத்துட்டு வரலாம். இப்போ நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சியா காரணமா இருக்க முடியும், தாவைக்கு ஆளுங்கட்சி தானே. இப்போ ஏன் நீங்க வந்து முன்னாள் ஆளுங்கட்சி நீங்க குற்றம் சொல்றீங்க? இது நான் வந்து ஐம் நாட் சப்போர்ட்டிங் எ பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களே. ஆனால் இந்த மனநிலைமை எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இப்போ இவரை ஃபாலோ பண்ண இருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கப்பா விஜய் அண்ணாவுக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு,
ஆனா விஜயன் அக்செப்ட் பண்ணாரா? எதிர்கட்சி மேல பழிய போட்டார்ல. நம்ம அந்த மாதிரிதான் அரசியல் நடத்தணும் போல இருக்கு. ஏன்னால் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் அரசியல் மயமாக்கப்படுகிறார்கள். அரசியல் மயமாக்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு நேர்மையான அரசியலை கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? விஜயன் எல்லாத்தையும் பழிய வந்து டிஎம்கே மேல போட்டாரு. நம்ம அப்படிதான் போடணும் போல இருக்கு, அதுதான் அரசியல் போல இருக்கு அப்படிங்கிற தப்பான புரிதலை கொண்டு போய் இவங்க வந்து வளர்றாங்க. அப்படின்னா என்ன மாதிரி சமுதாயமா உருவாகும் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல ஒரு பயம் கண்டிப்பா இருக்கு. சோ இந்த பயம் அப்படிங்கிறதை போக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? இதை கவர்ன் பண்ணக்கூடியவர்களுடைய நேர்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் அவங்க புட்டு வச்சுட்ட மக்களே. என்ன நினைக்கின்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.